எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து நீங்க கார்மெண்ட்ஸோ இல்ல டெய்லர் கடையிலே ஒரு லேட்டஸ்டான ஃபுல் அப்டேட்டட் உள்ள மாடல்ல ஆட்டோமேட்டிக் டாக்கா, ஸ்டார்டிங் டாக்கா, எண்டிங் டாக்கா வித் ஆட்டோ ட்ரிமிங் ஆப்ஷனோட பெடல் ரிவர்ஸ் போட்டு ஆட்டோமேட்டிக்கா நண்டுகள் தூக்குற ஆப்ஷன்ஸோட ஜாக்ல ஃபுல் ஆப்ஷன் மாடல்ல ஸ்டார்டிங் பேசிக் மாடல் வேணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஜாக்ல A4C மாடல். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வித் ஸ்டார்டிங் டாக்கா, எண்டிங் டாக்கா அண்ட் பினிஷிங் டாக்கா வித் ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் போட்டு லிஃப்ட். பெடல் ரிவர்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் போட்டு லிஃப்ட் ஆப்ஷன்ஸோட வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து நம்ம கூட்டிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5000 RPM வரைக்கும் ஸ்பீடு கூட்டிக்கலாம். மினிமம் ஸ்பீடு பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு 200 RPM இருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு 5000 RPM வரைக்கும் மிஷின் நம்ம ஓடிக்கிறோம். ஸோ ஆப்ரேஜா இப்ப நம்ம 2.89 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டாக் ஆயிருக்கும். இதுக்கு வந்து ரன்னிங் அதே மாதிரி இப்ப நான் பெடல் ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுறேன். இப்ப பெடல் ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுறேன், என்ன ஆகுது பாருங்க. அதுவாக ஆட்டோமேட்டிக்கா வந்து இலை பாத்தி ட்ரிம் பண்ணிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இப்ப இதுல வந்து ஃபுல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா இப்ப நம்ம இதுல வந்து ஸ்டார்டிங் டாகா இப்ப நம்ம அடிச்சு பாத்தீங்களா ஸ்டார்டிங் டாகா அதை செட் பண்றதுக்கு உண்டான ப்ரோக்ராம் தான் ABCD. ஏபின்னா ஸ்டார்டிங் டாகால ஸ்டார்டிங் முன்னாடி வர்றதுல எத்தனை குத்து, பின்னாடி போறதுல பின்றது, பின்னாடி போறதுல எத்தனை குத்துன்றதா பி. அப்ப விரல் காமிக்கிறதெல்லாம் தெரியுமா? அப்ப இது வந்து A, இது வந்து B, மூணு குத்து போட்டிருக்குங்களா. இப்ப A வந்து இன்னொரு வாட்டி அமைச்சோம்னா டபுள் ஸ்ட்ரோக் போகும். அப்ப முன்னாடி வர்றது வந்து பின்னாடி போய் வந்து திரும்ப முன்னாடி வந்து பின்னாடி போய் நிற்கும். இதான் வந்து ஸ்டார்டிங் டாக்கா. அதே மாதிரி சிடில வந்து இப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் இருக்கு, அதுல இதை திரும்ப ஒரு வாட்டி அமுக்கணும்னா W மாதிரி தெரியுதா. அப்ப இது வந்து என்ன ஆகும்னா எண்டு பினிஷிங் வந்து பெடல் ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுறப்ப முன்னாடி வரப்ப CE, பின்னாடி போறப்ப DE, திரும்ப CE வரும், திரும்ப D போகும். முடிச்சு இந்த மாதிரி இலை பாத்தி ட்ரிம் பண்ணி கொடுக்கும். இதுதான் டியோட ஆப்ஷன். ட்ரிம்மிங் ஆன்ல இருந்தா ட்ரிம் பண்ணி கொடுக்கும், இல்லைன்னா எண்டிங் டாக்கா மட்டும் கட்டும். இப்ப நமக்கு இதை வந்து மூணு தானே சார் இருக்கு, இது எப்படி மாத்தணும்? நமக்கு நான் வந்து ரெகுலர் 2 வைப்பேன், 4 வைப்பேன் அப்படின்ற உங்களுக்கு ஆப்ஷன் சேவனா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து 9 குத்து வச்சுக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு 3 குத்து, ஒரு 10 ஏக்கு போச்சுன்னா 10 ஒன்று. பின்னாடி வந்து ஒரே குத்து தான் வைக்கிறேன். இப்ப இது வந்து நம்ம செட்டிங் வந்து கீழே அமைக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட். இப்போ 9 1. இப்ப நான் பெடல் ரிவர்ஸ் போட்டேன்னா 3 குத்து குத்தி நிற்கும். இப்ப ரெடியா நிக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. நூல் கோர்க்கல ஜஸ்ட் சும்மா எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து நிப்பாட்டிட்டேன். என்னாச்சுன்னா 9 குத்து முன்னாடி வந்து ஒரே ஒரு குத்து மட்டும் பின்னாடி நிக்குது. புரியுதுங்களா? இல்லைன்னா இன்னொரு வாட்டி உங்களை காட்டுறேன் எப்படி விழுது மட்டும் பாருங்க. அப்ப முன்னாடி வந்து 9 குத்து வந்து பின்னாடி வந்து ஒரு குத்து நிக்குது.